வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் வயிற்றுல பாதாம் சாப்பிட்றதுனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? ஏன் மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிருபர்களும் பாதாம ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கிறார்கள்? ஏன் பலர் பாதாம இரவுல ஊற வைத்து காலையில தோல் நீக்கி சாப்பிட சொல்கிறார்கள். உடல் வலிமை, மூளை திறன், இதய ஆரோக்கியம், சர்ம அழகு, எலும்பு வலிமை, நீரிழிவு கட்டுப்பாடு, அதாவது சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை மேலாண்மை இப்படின்னு எண்ணற்ற நன்மைகள் பாதாம்ல மறைந்திருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாம எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது? ஊற வைத்த பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன? அதனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுது? எப்படி சரியான முறையில் சாப்பிடணும்? யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? எவ்வளவு அளவு சாப்பிடணும்? எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகள் என்னன்னா, 100 கிராம் பாதாம்ல சராசரியாக கலோரி 579 கிராம், புரதம் 21 கிராம், நல்ல கொழுப்பு 50 கிராம், நார்ச்சத்து 12 கிராம், விட்டமின் இ அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ரிஃபோஃப்ளேவின்ஸ் அதாவது விட்டமின் B12 வந்து இருக்குது. மேலும் இதில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சு இருக்குது. இதனால தான் உடல்ல பல உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு பாதாம் பயன்படுதுங்க. ஏன் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பலருடைய கேள்வியாகவே இருக்குது. அப்படியே சாப்பிட்டால் நன்மை கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பாதாம அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் ஊற வைத்து சாப்பிடணும்னா ஊற வைத்து சாப்பிட்டா முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிமையாக உறிஞ்சி கொள்ள முடியும். அதனால தான் இரவு முழுக்க ஊற வைத்து காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிட சொல்கிறோம். ஏன் தோலை நீக்கி சொல்கிறோம்னா, தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுங்க. இந்த டேனின் என்ன பண்ணுதுன்னா, பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை முழுமையாக உடலால் உறிஞ்ச விடாது. அதனால தான் நம்ம ஊற வச்சு தோலை நீக்கிறோம். நீங்கள் தோலை நீக்கி அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலால் அந்த முழுமையான ஊட்டச்சத்தையும் உறிஞ்சி கொள்ளும் தன்மை வந்து கிடைக்கும். தோல் ரொம்பவே வந்து என்ன ஆகும், அது சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால தோலையும் நீக்கிறோம். ஸோ அது முழுமையாக உறிஞ்ச விடாது. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேகமாகவே செரிமானம் ஆகிரும். ஸோ செரிமான பிரச்சனை ஏற்படாது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு என்னாகும், ரொம்பவுமே சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும். மசிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஊற வச்சு சாப்பிடும்போது. சிலருக்கெல்லாம் வயதானவர்களுக்கு பல் இருக்காது. குழந்தைகள்லாம் வளரும் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பல் இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஊற வச்சு அப்படியே மசிச்சு நசுக்கி அப்படியே கொடுத்துடலாம். ஸோ அதுதான் ஊற வைத்த பாதாமுடைய சிறப்பு. ஸோ எல்லாருமே ஊற வைத்து சாப்பிடும்போது என்ன கிடைக்கும்? முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். அடுத்து பாதாம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, மூளை திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல என்ன இருக்குதுன்னா, விட்டமின் இ இருக்குது, ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி ரிஃபோஃப்ளேவின்ஸ், விட்டமின் 2 இதெல்லாமே இருக்குதா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது நினைவு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. கவனிக்கக்கூடிய அந்த திறனை, அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பயன்படுது. அதனால தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அலுவலகத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஞாபக திறன் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அவங்க பேச வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க, அவங்க பேரை கூட மறந்துடுவாங்க ஒரு சில நேரம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த நினைவாற்றல் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிரும். வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைஞ்சிரும். ஆனால் பாதாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 2வது நன்மை என்னன்னா, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. பாதாம்ல இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், விட்டமின் இ, மெக்னீசியம் இதயத்திற்கு நல்லதாக கருதப்படுது. ஆனா அளவா சாப்பிடணும். நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, பாதாம வந்து நெறைய சாப்பிட்றாங்க. நெறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? கொழுப்பு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு சில பல பிரச்சனைகள உண்டாகும். ஸோ எந்த உணவா இருந்தாலும் அளவா சாப்பிட்றது தாங்க நம்மளுக்கு ஆரோக்கியத்த கொடுக்கும். ஸோ நீங்க பாதாம சரியான அளவுல ஒரு நாளைக்கு இவ்வளவு அளவு தான் எடுக்கணும்னா, அந்த அளவ மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அளவுக்கு மீறினால் எந்த ஒரு உணவா இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். அதை ஞாபகத்துல வச்சுட்டு எடுங்க. ஸோ உடல் எடையை வந்து அதிகரிக்கும், கொழுப்பு உண்டாகும் அப்படிலாம் நெறைய பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாதாம அளவா எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள், நல்ல கொழுப்புக்கள், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும், அதே நேரத்துல HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால ஆதரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா பாதாம் இருக்குது. பாதாம்ல வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஆனா இதுல நார்ச்சத்து அதிகமாவே இருக்குது. அதே மாதிரி மெக்னீசியம் நிறையாவே இருக்குது. நம்ம உணவு கூட சேர்த்து பாதாம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ரத்த சர்க்கரை அளவு வேகமா உயர்றதா இது குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக ஊற வைத்த பாதாம எடுத்துக்கிறது ரொம்பவுமே அவங்களுக்கு நல்லது. ஸோ மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு மருத்துவர் குடுத்த அந்த மருந்து மாத்திரைகள ஒருபுறம் எடுத்துக்கிட்டு, பாதாமையும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து 5வது ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடைய கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பலரும் நினைக்கிறது பாதாம் சாப்பிட்டால் குண்டாகி விடுவோம். ஏன்னா அது வந்து ஃபேட்ட குடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இத தவிர்த்துறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அளவா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை வந்து குறையும். அளவா சாப்பிட்டீங்கன்னா. ஏன்னா இதுல நார்ச்சத்தும், புரதமும் இருக்குது. இதனால நீண்ட நேரம் பசி எடுக்கவே எடுக்காது. ஸோ நம்ம இதனால என்ன ஆகும்? ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இது எல்லாமே நம்ம குறைச்சிருவோம். ஸோ அது குறைச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும். அதோடயே நம்ம உடற்பயிற்சியும் செய்யணும். பாதாம மட்டும் எடுத்தா போதாது. இது கூடவே உடற்பயிற்சி எடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து அனுபவிக்கலாம். அடுத்து 6வது நன்மை என்ன? எலும்புகள பலப்படுத்தும். பாதாம்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. இது எலும்பு மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பாதாம நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுவாக்கப்படும், ஆரோக்கியமாகவும் ஆக்கப்படும். ஸோ நம்ம வயதான காலத்துல வரக்கூடிய அந்த எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே தடுக்க செய்யலாம். ஸோ வருமுன் காப்பது ரொம்பவுமே சிறந்தது. பாதாம எடுக்கும்போது என்ன ஆகும்? நோய்கள் அதாவது எலும்பு நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரவே செய்யாது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சருமத்த இளமையா வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல என்ன இருக்குன்னா, விட்டமின் இ வந்து இருக்குது. விட்டமின் இ ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட். இது சருமத்த பொலிவா வச்சுக்கிறதுக்கு பயனுள்ள ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். சரும செல்கள பாதுகாக்கும், வறட்சிய குறைக்கும், சரும பொலிவ வந்து அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே இது குடுக்குறது என்னது? விட்டமின் இ. இது பாதாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு பாதாம் வந்து உதவியா இருக்குங்க. பாதாம்ல சிறிதளவு பயோட்டின் இருக்குது, விட்டமின் இ, ஜிங்க் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் என்ன பண்ணுதுன்னா, முடிகள வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும், முடி உதிர்தல குறைக்கிறதுக்கும், புதிய முடி வளர்ச்சிய ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ பாதாம் கூட நம்ம சமநிலையான ஒரு உணவுகள ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா, முடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. இதில் விட்டமின் இ இருக்கிறதுனாலையும் அதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது ரெண்டுமே சேர்ந்து உடலில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் பயன்படுது. ஸோ இதனால் வெளிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. ஸோ இளமையை தக்க வைக்கிறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய முகச்சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. அதே மாதிரி கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. தசை வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்கிறவங்க காலை உணவுடன் சேர்த்து நீங்கள் பாதாமை உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய தசைகள் வந்து மசில்ஸ் நல்லாவே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகோ இல்லை முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாமை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பகுதி ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த பகுதிகளை நல்லாவே கவனிச்சுக்கிறேங்க. நான் ஒரு நாளைக்கு நம்ம 5லிருந்து 10 பாதாம் சாப்பிட்டால் போதும். நார்மலாக 5 பாதாம் எடுத்துக்கிறேங்க, அதுவே உங்களுக்கு போதுங்க. அதிகமாக சாப்பிட வேண்டாம். தினமும் நீங்கள் ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வைங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோலை நீக்கி சாப்பிடுங்க. 5 பாதாம் போதும். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கலோரி அதிகமாகிரும். சிலருக்கு வயிறு உப்பசம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தினமும் 5 பாதாம் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவுமே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் விளையாட்டு வீரராக இருக்கேன் அப்படின்னா கொண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பாதாம் எடுத்துக்கலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க 5 பாதாமே போகும். யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளிகள் இவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எப்படி சாப்பிட்டால் அதிகமான நன்மை கிடைக்கும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற வைத்து காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஸோ வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, அதிகமான நன்மைகளை சேர்த்துக்கிறங்க. ஸோ பாதாம் கூட நீங்கள் பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் நல்ல ஒரு நன்மைகளும் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, ஊற வைத்த பாதாம்ங்கிறது ஒரு அதிசயமான ஒரு பொருள். ஸோ ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணருங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.